கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ நம்ம வேத வசனத்துக்கு நேராக நாம் போகலாம். இன்றைய வசனங்களும் ஒரு சில ஒழுங்கான ஒரு காரியத்தை தான் நம்ம கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரி, நாம் ஒரு 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 கிராஜுவேஷன் நடக்குது, பட்டமளிப்பு விழா நடக்குது. நம்ம டிவிலெலாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அதாவது ஏதாவது ஒரு பதக்கங்கள் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, ஒரு ஜனாதிபதி என்ன பண்ணுறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஒரு புரோட்டோக்கால்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு நெறிமுறை இருக்கிறது, இப்படித்தான் போகணும்னு சொல்லி. எடுத்தோம்னா டமால்னு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 பேர் கிராஜுவேஷன் வாங்குறாங்க, பட்டம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்குறாங்கன்னா 50 பேர் ஓடி போய் என்ன பண்ண முடியாது, ஆமாம், ஏற முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கமாக ஏறணும், அந்த பக்கம் ஒரு ஏறணுன்னா ஒருத்தர் என்ன பண்ணாங்க, கை குலுக்கி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாரு, அதை வாங்கி வச்சுக்கணும். வெள்ளை பேப்பராக தான் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒருத்தர் போனால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன தொப்பியை திருப்பி விடுவார். இப்படி கிராஜுவேஷன் ஒரு ஒழுங்காக போய் கடைசியில் என்ன பண்ணுங்க முடியும். அதற்கு பேர் என்னங்கன்னா புரோட்டோக்கால் அல்லது ஒரு நெறிமுறை அப்படிங்கிற ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிரும். புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு கிராஜுவேஷனில் 100 பேர் கிராஜுவேட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் வாங்க உங்களுக்கு கிராஜுவேஷன் தரேன்னு சொன்னால் எல்லோரும் உள்ளே ஊந்தாங்கன்னு என்ன ஆகுங்க, குழப்பம் வந்துடும். ஆகவே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு நெறிமுறைகள் அங்கே வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இந்த நெறிமுறைகள் எப்படியா இருக்கிறதுன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 40வது வசனத்தில் வேதம் அழகாய் ஒன்றை சொல்கிறது, வாசியுங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாயும். அப்ப வேதமே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுங்க, ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும், ஒரு முறை ஒன்று இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் தாறுமாறாக இருக்கானா? இல்லை. ஆமே, ஏதாவது தாறுமாறாக இருக்குங்களா? ஒன்றும் தாறுமாறாக இல்லை, எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம் சபை அப்படிங்கிறத குறித்து, சபை எப்படி இருக்க வேண்டும், ஒழுங்கு இருக்கிறது. ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், ஒழுங்கு இருக்கிறது. ஆசாரியனுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், ஒழுங்கு இருக்கிறது. பரிசுத்தம் எப்படியா இருக்க வேண்டும், ஒழுங்கு இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு வழி எப்படி இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது. தேவ சித்தம் என்ன என்பது ஒழுங்கு இருக்கிறது. இப்படி எல்லாவற்றுக்கும் என்ன செய்றாங்க, ஒரு ஒழுங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சபை எப்படி இருக்கணும் அப்படி நம்ம சொல்கிறோம், ஒழுங்கு இருக்கணுமான்னு. ஒரு சபைக்கு ஒரு நாள் போயிருக்கும் பொழுது அந்த சபையினுடைய வாசலில் நாங்கள் அழகாக தான் செருப்பெல்லாம் கழட்டி போட்டு போயிருந்தோம். அப்போ போயிட்டு யதார்த்தமாக நான் வெளியில் வர்றேன், ஒரு அம்மா அதை எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு. அந்த சபை மெம்பர் என்ன பண்ணுறாங்க, அழகு ஒரு வச்சுட்டு தான் போயிருக்கோம், எல்லாம் வரிசையாக தான் வச்சுருந்தோம். ஆனாலும் அதை நேர்த்தியாக நம்ம என்ன பண்ணுறாங்க, அடுக்கி வைக்கிறாங்க. ஏன் அடுக்கி வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலன்னா கூட அந்த சபையை பார்க்கும்போது ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, செருப்பை கூட ஒழுங்காக வைக்கிறாங்க. ஆமென். அப்போ சபை என்பது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்கிறது சபை அல்ல. அப்போ சபையில் என்ன இருக்குதுங்க, ஒரு ஒழுங்கு என்று இருப்பதை நாம் பார்க்குறோம். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கங்க, ஒரு ஒழுங்கு இருக்குதா பார்ப்போம். சில சாதாரண சில சபைகளில் பார்க்கும் பொழுது வெளியில் நின்று என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ள ஆராதனை நடக்கும், வெளியில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, 2 பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி நின்று பேசியிருந்தா அவங்க என்ன பார்ப்பாங்க, எல்லாரும் அங்கே பேர் உள்ள ஆராதனை நடக்குது, இவனு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் பார் பேசிகிட்டு இருக்காங்க, என்னடா இவனு ஆராதனை நடத்துகிறாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால தான் சொல்கிறாங்க எல்லாம் ஒழுங்கும் கிரகமாக இருக்கணும். அப்போ வர்றது, ஜெபம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது, நம்ம துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது எல்லாமே ஒரு ஒழுங்கின்குள்ளாக தான் என்ன செய்யணுங்க, இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, எல்லாம் ஒழுங்கும் கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஒழுங்கும் கிரகமாக எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய, ஒரு நேர்த்தியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு ஒழுங்கு ஒன்று காணப்படுகிறது. வாசிங்க. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும்
நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்கிறதுங்க? காலம் நிறைவேறின பொழுது. அப்போ எந்த காலம் நிறைவேறியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் மோசே காலத்தில் ஆண்டவர் வரக்கூடாதா? ஆபிரகாம் காலத்தில் இயேசு கிறிஸ்து வரக்கூடாதா? தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே ஆண்டவர் வரக்கூடாதா? இப்படி நமக்கு நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கலாம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இல்லம்மா, எபிரேயர் 1:2, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் தமக்கு திருவுளம் பற்றினார், இவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். போதுமான காரியம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினான் இருக்கிறது. முதல்ல பார்த்தோம் காலம் நிறைவேறியது என்று சொல்லி. 2வது வசனம் சொல்கிறது இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லி. ஆமென், ஆமென். இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்தது ஏதோ ஒரு காலம் நிறைவேறி இருக்கிறது. அது ஒரு கடைசி காலம் என்கிற ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறத பார்க்குறோம். அது என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தால், அது ஆபிரகாம் காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருப்பாரானால், அல்லது மோசேயினுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருப்பாரானால், தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருப்பாரானால், அவருடைய பெயர் பிரஸ்தாபம் இஸ்ரவேலோடு நின்று போய்விடும். ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த நாட்கள் ரோமருடைய ஆட்சி காலங்கள். உலகம் முழுவதும் ரோம ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. எல்லா ரோடுகளும் ரோமை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் கிரேக்க மொழியிலே பேசப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறது? ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே அதிகாரம் உள்ளவர்கள். அந்த தலைநகரை நோக்கி எல்லா ரோடும் போயிட்டு இருந்துச்சு. இதைத்தான் ஏற்றவில்லை என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு தலைநகரத்தில் ஒரு செய்தி வருமானால் அது அந்த உலகம் முழுவதும் என்ன செய்யுங்க? பரம்பி விடும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அல்லது பாவ மன்னிப்பினுடைய மகிமை உலகெங்கும் தெரிய வேண்டுமானால் அந்த காலம் வர வேண்டும் என்றுதான் காத்திருந்தார். அது ரோமனுடைய காலமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ரோம ஆட்சியில இருந்த தேசம் எல்லாரும் ஒரே கிரேக்க மொழி பேசி கொண்டிருந்தார்கள். ரோமில் இருந்து எல்லா பகுதிக்கும் அவருடைய பாதைகள் போய்கொண்டிருந்தது. ஆகவே அவருடைய வார்த்தை எளிமையாக ஈஸியாக எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சுங்க? போனது. ஆமே, புரியுதுங்களா? இப்போ ஏன் இயேசுநாதர் ரோமர் காலத்தில் பிறந்தார், மற்ற நாட்களில் ஏன் பிறக்கலை? அல்லது ஏன் இப்போ நம்ம காலத்தில் பிறக்கலைன்னா அப்போ தான் பிறந்தார்? ஆமேன். இப்போ ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது சில ஒழுங்குகளாக ஆண்டவர் படைக்கிறார். மனிதனை படைப்பதற்கு முன்பதாக அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பழங்கள் வேணும் இல்லைங்களா? அவன் இருப்பதற்கான நல்ல ஆக்சிஜன் தேவை, குடிப்பதற்கான நல்ல தண்ணீர் தேவை. இதை எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? 5 நாள் படைத்த பிற்பாடு 6வது நாளிலே மனுஷனை படைத்தார். அப்போ அது ஒழுங்கு இருக்கா இல்லையா? முதல்ல மனுஷனை படைத்தா என்ன பண்ணுவான்? மூச்சு விட முடியல. எங்கேயா இருக்கிறது ஆண்டவரே? ஏங்க ஆவியானவரே ஜலத்தில் தான் என்ன பண்ணார்? அசைவாடி கொண்டு இருந்தார். என்ன உண்டாக்கி இப்போ எங்கே போய் நிற்க வச்சிருக்கிறேங்க? கேட்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ எல்லா காரியங்களும் ஒழுங்கின் பிரகாரமாக 6வது நாளிலே செய்யப்பட்டது. லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே. வேதத்தை நிறைய வாசிக்கும் பொழுது சில வார்த்தைகள் குறுக்க வரும். அதை நம்ம விட்டுறக்கூடாது. 8வது நாள் நான் சொல்ல புரியுதுங்களா? சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுது 8வது நாளிலே அவர் இல்லை அதுதான், திரும்ப அதே வாசிங்க. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8வது நாளிலே. அப்போ விருத்த சேதனம் என்று சொன்னால் இஸ்லாமியரை போல மார்க்கம் யூதர்கள் செய்திருந்தார்கள். ஆமேன். ஆபிரகாம் முஸ்லீம்களை போல மார்க்கம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுடைய முதல் தலைமுறை அப்படிதான் இருந்தது. அதை இஸ்மவேலர் ஆகிய முஸ்லீம்கள் பின்பற்றினார்கள். இன்றும் யூதர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யூதராய் இருந்தபடினால் அவரும் மார்க்கம் செய்யப்பட்டது. அல்லேலூயா. ஏன் 8வது நாள்? ஏன் 8வது நாள்?
சொல்லுங்க. 8வது நாள். அதெல்லாம் இல்லை. சரி, யூத சட்டத்தின்படியாக தீட்டு கழித்த 8வது நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மெடிக்கலாக ஒரு காரியம் இருக்கு, சொல்ல முடியுங்களா? 7 நாள் அளவும் பிளட் என்ன பண்ணாது, 7 வயசு இந்த 7 நாள் வரும் பிளட் என்ன ஆகாது, கிளாட் ஆகாது. கொஞ்சமாக தான் கிளாட் ஆகும். ஏனென்று சொன்னால் விட்டமின் கே கிடையாது. 8வது நாளிலே கே என்கிற விட்டமின் அவருக்குள்ளே உருவாகும் பொழுது பிளட் கிளாட் ஆகும். ஆமே, தகவல் புதிதாக இருக்கிறதா பழசாக இருக்குதா? சரி, கேட்டவர்களும் சந்தோஷம். அதனால தான் 8வது நாள். அப்போ ஆண்டவர் எவ்வளோ தூரம் சயின்டிஃபிக்கலாகவும் இருக்கிறார். ஆமே, அவர் சர்வ ஞானி. நம்ம ஆண்டவர் ரொம்ப லேசாக இட போட்டுறாதீங்க. நம்மளை மனுஷனை மூளையெல்லாம் படைச்சு கம்ப்யூட்டரை காட்டிலும் அவ்வளோ தூரம் நம்மளை படைச்சோன்னா அவர் எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பார். நம்மளை அவர் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்கிற 8வது நாள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, ஒழுங்கு இருக்கிறது. ஏன் அந்த நாள் தான் சரியான நாள். அவர் 8வது நாள். இன்னொன்று வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், இப்போ என்ன சொல்றாங்க, அவருக்கு 12 வயதான பொழுது, அது 11 வயசு ஆனான்னா, 12 வயசு ஆனானா, 15 வயசு ஆனான்னா, இப்போ அது தேவையாங்க? அது ஏன் 12 வயது? யூதர்களுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு பார் மிட்சுவா என்று சொல்லி பண்ணுவார்கள். அதாவது ஆண்களுக்கு பார் மிட்சுவா, பெண்களுக்கு பேட் மிட்சுவான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம அதை உல்டாவை மாற்றி என்ன பண்ணிட்டோம், திடப்படுத்தல் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த திடப்படுத்தலுக்கும் அங்கே இருக்கிற பார் மிட்சுவாவுக்கும் வித்தியாசம் உண்டு. காரணம் என்று சொன்னால், அவர்களுக்கு அப்பொழுது சால் கொடுக்கப்படுவார்கள். ப்ரேயர் சால் என்று சொன்ன ஒரு வெள்ளை சால் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சாலை போட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் பண்ணுவதற்கான அவங்கள தகுதியாக நிறுத்துறதற்கு பெண்களுக்கு 12 வயதும் ஆண்களுக்கு 13 வயதும் ஆக வேண்டும். அவருடைய 12 வயதான பொழுது கிட்டத்தட்ட ஆகும் பொழுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, அந்த பார் மிட்சுவா பண்ணும் பொழுது யார் அந்த பார் மிட்சுவா பண்ணுற பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்க 5 ஆகமங்களை கட்டாயமாக படித்திருக்க வேண்டும். ஆமே ஆமே. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன ஓட்டுறது, ஒன்றத்தையும் ஓட்ட முடியாது. ஆனால் அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க, 5 ஆகமங்களை கட்டாயமாக படிக்க வேண்டும். அதுதாங்க என்ன பண்ணிருக்காங்க, பார் மிட்சுவா என்கிற ஒரு காரியம். எப்பா நீ பார், அதனால தான் ஆண்டவர் காணா போயிட்டார் இல்லையா, 3 நாள் கழிச்சு அவங்க அம்மா அப்பாலாம் தேடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே சாஸ்திரியோட நியாய சாஸ்திரியோட உட்காந்து என்ன பண்ணுறாருங்க, தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், விவரமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த 5 ஆகமங்களை சரியாக படித்ததுனால, நியாயப்பிரமாணத்தை சரியாக இருந்ததுனால அவர் அது என்ன பண்ணார், ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த 12வது வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒழுங்கு இருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். சரி, இப்போதும் அப்பொழுது இயேசு ஏறக்குறைய, அது ஏன் 30 வயசு? இப்போ எல்லாத்துலேயும் வயசு ஒன்று கணக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 30 வயது ஏன் என்று சொன்னால், யூதர்களுடைய திரும்ப யூதர்கள் சட்டம் சொன்னால் அது யூத முறைமையின்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த யூதனுடைய முறைமையின்படியாக தான் எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவர் நியாயப்பிரமாணங்களுக்கான புது வடிவங்களை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை தான் பின்னாடி நம்ம பகுதியில் பார்க்குறோம். 30வது வயதில் ஏன் அவர் அந்த ஏறக்குறைய 30வது வயதுள்ளவனாரார், இந்த 30 வயசு போட்டிருக்குன்னு சொன்னால் 30 வயதுக்கு மேல்தான் ஒரு மனிதன் உபதேசிக்க முடியும். ஆமே. இந்த 8 வயசு பையன் 12 வயசு பையன், நான் 8 வயசுலேயே இருக்கும் பொழுதே நான் பிரசங்கம் பண்ணினேன், நான் நடந்தேன், 8வது நாளே நான் நடந்தேன், 9வது நாளே நான் அப்படியே அற்புதம் செஞ்சேன்லாம் சொல்லிட்டு இருக்க கதையெல்லாம் கிடையாது. யூதருடைய சட்டம் 30 வயதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணலாங்க, உபதேசம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு ஒழுங்கு இருக்கிறத நம்ம என்ன செய்கிறாங்க. இப்போ நம்ம மட்டும் ஒழுங்கு இல்லாமல் வாழ முடியுமாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கை. இயேசுநாதர் அந்த ஒழுங்குக்குள்ளாக தான் வந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 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 புஸ்தகம் ஒன்று இருக்கிறது, பைபிள் காலேஜில் படிக்கும்போது அதை சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவ அறநெறி, கிறிஸ்டின் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
புரியுதா? அறநெறி புரியல. இன்னொரு மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இல் அறம் தெரியுமா? துறவு அறம் தெரியுமா? அப்படி என்னங்க? புரியல. சாமியார் ஆயிட்டாரு. அதுக்கு பேர் இல்லறம், துறவரம். இல்லறம்னா இல் அறம், அவன் குடும்ப வாழ்க்கைக்கான நெறிமுறை, அதான் இல் அறம். துறவரம்னா துறவத்திற்கான நெறிமுறை இருக்கிறது, அதான் நெறிமுறைன்னு சொல்றது. ஒரு அறநெறிகள் இருக்கிறது, அவர் ஒழுங்கி இருக்கிறது, அதுதான் கிறிஸ்டியன் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவ அறநெறின்னு சொல்றாங்க. அந்த கிறிஸ்தவ அறநெறியை நாம் தெரியாமல் போனதுனால தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தடுமாறி கொண்டு இருக்கிறது. அதான் ஒழுங்குமுறை, கிறிஸ்தவ ஒழுங்குமுறைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த அறநெறிகள் நமக்குள்ளே வர வேண்டுமானால், இந்த கிறிஸ்தவ அறநெறிகள் எனக்குள்ளே வர வேண்டுமானால், இந்த அறநெறி எது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் என் வாழ்க்கையில் ஒரு சில சேஞ்சஸ் வரணும், மாற்றங்கள் வரணும். புரியல? நான் ஒழுங்குக்குள்ளே வரணும்னா என்னடா என்ன செய்யணுங்க? ஆமாம், மாற்றங்கள் வரணும். நான் அது மாதிரி இருந்தால் தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வருவேன். இந்த அறநெறியில் வாழும் பொழுது தான் ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆமே, அந்தியா பட்டணத்தில் முதல் கிறிஸ்துவனுடைய சீசர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவர் கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்களாம், கிறிஸ்துவை போல பேசினார்கள், கிறிஸ்துவை போல செயல்பட்டார்கள். அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்று. அல்லேலூயா. ஆனால் இப்போ நமக்கு அப்படிலாம் இல்லை, எந்த நிர்பந்தமும் ஆமாம் நமக்கு தேவை இல்லை. நம்ம தமிழில் இருக்கிற மல்லிகாவை ஆங்கிலத்தில் ஜாஸ்மின் போட்டுக்கொண்டாலே நாம் என்ன மாறிடுவோம்? கிறிஸ்தவனாக மாறிடுவோம். அப்படிதானங்க? ஆமாம், தமிழில் மல்லிகைன்னு பேருங்க, ஆனால் அது எங்கள் பேர் இல்லைங்க. அது மல்லிகையெல்லாம் நாங்கள்லாம் கிறிஸ்தவ பேர் கிடையாது. ஜாஸ்மின்னா அது கிறிஸ்தவ பேர். அது எங்கிட்டு மாறிச்சுன்னு தெரியல. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? கிறிஸ்தவமாக மாறிட்டு இருக்கு. அப்போ கிறிஸ்தவம் எப்படி ஒரு இல்லறம் வாழ்கிறோம். அப்போ என்ன பாருங்க, ஒரு கணவன் மனைவி உள்ள வாழ்க்கை நடந்துட்டாங்கன்னா கணவன்கிட்ட எப்படி பேசணும், கணவன்கிட்ட மனைவி எப்படி பேசணும், மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசணும், பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுதுங்க? ஆமாம், நமக்கு வந்துடுது. ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் மட்டும் என்ன பண்ணால் வந்துட்டா என்ன பண்ணுதுங்க? இந்த அறமே இல்லாமல் போய் விடுகிறது. தடுமாறிட்டு இருக்கிறோம். எது வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம், எல்லாம் அப்படி கிடையாதுங்க. அதுக்குன்னு ஒரு அறநெறி இருக்குது, கிறிஸ்தவத்திற்குன்னு ஒரு அறநெறி இருக்குது. நீ கிறிஸ்தவங்களாக இருந்தால் இதுக்குள்ளே தான் இருக்கணுங்கிற ஒரு நெறிமுறைகள் இருக்கிறது. அந்த நெறிமுறைகள் நாம் வாழாது போனால் நம்முடைய வாழ்க்கை தடுமாற்றத்திற்காக மட்டுமல்ல சாட்சியற்ற காரியங்களாகவும் மாறிவிடுகிறது. ஆமென். சரி, நமக்குள்ளே என்னங்க இருக்கணும்னா, முதல்ல நம்ம கூட வர வேண்டிய காரியம் சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி. உங்களுடைய ஆளுமைகள் மாற வேண்டும், உங்களுடைய சாதாரண இருக்கிற உங்கள் நிலைமை மாற வேண்டும் என்கிறதான் சொல்கிறோம். சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி. என்னங்க பர்சனாலிட்டி மாறணும் அப்படின்னா, கொலோசியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாட வேண்டும். ஆமென். இப்போ என்னுடைய அறநெறி என்ன என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை போல பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்காக உயிர்த்தெழும்பினேன் என்று சொல்லி நான் சொல்வேனே. ஆனால் இப்போ நான் என்ன செய்யணுங்க? அதெல்லாம் வேண்டாம், அதில் மட்டும் இருக்கிறத மட்டும் வாசிங்க. என்ன தேவை? மேலானவைகளை நாட வேண்டும். அப்போ என்னுடைய அறம் எது? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்க, நான் பாவத்தில் நான் இருக்க விரும்பலை, நான் பரிசுத்தத்துக்கு விரும்பிட்டேன், நீதிக்காக நான் எழும்பிட்டேன். இப்போ நான் இயேசுவை போல பாவத்திற்கு மரித்து நான் எழும்பி விட்டபடினாலே நான் எதை நோக்கி போக வேண்டுமா? மேலான சிந்தனை எனக்குள்ளே வர வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ அறம். ஆமென். என்ன மேலான சிந்தை சொல்லுங்க? எப்படிங்க இருங்க? மேலான சிந்தை, நான் பரலோக ராஜ்யம் இல்லைங்களா, அன்பை எப்படி செலுத்துறது, எப்படி மற்றவங்களோட சமாதானம் இருக்கிறது, நான் ஜெபிக்கிறது, எப்படி நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறது, இப்படி மேலான சிந்தைகள் நமக்குள்ளே தான் வரணுமே தவிர நம்ம கீழே பார்க்குறவங்களாக இருக்கக்கூடாது.
என்னுடைய பார்வை முழு எப்படி இருக்கணுங்க? விஷன் பூரா மேலே தான் பார்க்குறவனா இருக்கணும். கீழே பார்க்குறவன் நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதனால தான் அழகாக பாடல் சொல்கிறது, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. நான் அங்கே தான் பார்க்க போகிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்படலை. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை என்னால் நான் நிறைவேற்ற முடிகிறதா என்கிற மேலான சிந்தனை, கனி கொடுக்கிற அனுபவம் என்னால் இருக்குதா? நான் ஏன் என்னால் கனி கொடுக்க முடியல? அப்போ கனி கொடுக்கறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற மேலான சிந்தனை. ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய போதனைகள் இருக்கிறது. இந்த போதனைகளை நான் நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிந்தனை. இதுக்கெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லைங்க? நேரம் இல்லை. அப்போ இந்த சிந்தனையை தான் நம்மகிட்ட கொண்டு வர வேண்டும். உங்களுடைய பர்சனாலிட்டி மாறணும்னு சொன்னால் இந்த சிந்தையை உங்களுக்குள்ளே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த அறத்திற்குள்ளாக வர ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 2 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும், முடிச்சுட்டார ஒரே கதை. தேவன் வாசிங்க, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கலனா மீறி நடக்கிற எவனோ அவரை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப எதுல இருக்கணுமாங்க? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது கிறிஸ்துவின் உபதேசம் எது? ரொம்ப நம்ம தேடி எல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை. மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் என்ன இருக்குங்க? மலை பிரசங்கம் இருக்கு. மாசத்துக்கு ஒரு முறை படிங்க. ஆமே, நான் சொல்ல போறீங்களா? கிறிஸ்துவின் உபதேசம் எளிமையா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். என்னென்ன படிக்கணுங்க? மத்தேயு 5, 6, 7 இந்த 3 படிங்க. எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் பரிதவிச்சு அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணார்? போதிக்க ஆரம்பிச்சதே இதுதான். இந்த காரியத்தை நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அந்த வசனத்தில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, குமாரனும் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். கொலோசியர் மத்தேயு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தன் சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஆமா, நீங்க ஆண்டவரோடு கூட போகணும்னு சொன்னா நீங்க முதல்ல என்ன செய்யணுங்க? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிக்கிற வேண்டும். அது என்னங்க தன்னைத்தான் வெறுத்து? எப்படி வெறுக்கிறது? ஆசாபாசங்கள். சரி, அப்படியெல்லாம் ஒன்றும் நம்ம லக்ஸுரி லைஃப் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் ஒன்றும் கெட்டு போகணும்லாம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு காலம்பரை சொல்கிறார் ஆண்டவர், அதிகாலை வேளையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு போட்டிருக்கு. இந்த காலையில் எந்திரிக்கிறது வெறுங்க, தன்னைத்தான் வெறுங்க, தூக்கத்தை வெறுங்க, அப்புறமேல கூட படுத்துக்கலாம். முதல்ல அந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை போய், ஆண்டவரை, எஸ் ஆண்டவரை வந்துட்டு ஆண்டவரை, அதுதான் தன்னைத்தான் வெறுக்கிறது. ஆண்டவரை தேடுகிறதற்காக உங்கள் காலங்களை கொடுக்கிறது. எனக்கு தூக்கம் வர்றதை வெறுத்துருங்க. இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அவசரமான ஒரு நண்பர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, வெறுத்துருங்க. எப்படிங்க அவரை வெறுக்கிறது? கூட்டிகிட்டு வந்துருங்க. ரொம்ப அன்பாக இருந்தால் கூட்டிகிட்டு வந்துருங்க. எப்போ நான் சர்ச்சுக்கு போகிறோமான்னு சொல்லிவிடுங்க. இல்லை இல்லை நீ உட்காந்து பேசுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? பரவாயில்ல சொல்லுங்கன்றுவோம். நீ சொல்லி பாருங்களேன் இந்த வார்த்தையை. உங்களுக்கு ஆராதனைக்கு முன்பதாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்து சொல்லுங்க, எப்பா நான் ஆராதனைக்கு போகிறேன்ப்பா, அப்புறம் பேசுவோமா அப்படின்னு சொல்லுங்க. போயிடுவார். இல்லை இல்லை நான் உட்காந்து பேசணும் ஒரு நாளும் ஒருத்தரும் சொல்ல மாட்டார். இல்லையா, சரி வா அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது பேசிகிட்டே வருவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் வெறுக்கிற காரியம். நண்பரை விட்டு கொடுக்க முடியாமல் யாரை விட்டு கொடுத்துட்டாங்க? அப்புறம் சிலுவை எங்கே தூக்குறது? இதுதான் சிலுவை.
நம்ம இதை தான் சிலுவை தூக்க சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஊரில் இருக்கலாம் எதை பண்ணியிருக்கிறாங்க? ஆமாம், ஒரு சிலுவையை தூக்கிட்டு, மரத்தில் ஒரு சிலுவையை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் சிலுவையை தூக்க சொன்னார். எட கேனப்பயலா, இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் சொன்ன சிலுவை வேற, நீங்கள் தூக்கிட்டு சுமக்கிற சிலுவை வேறப்பா. அதையா தூக்க சொன்னார் அவரு? புரிஞ்சுக்கல. ஆண்டவர் சொன்ன வசனத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதையா ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு? கொஞ்சம் வார்த்தை கடுமையாக இருக்குதோ? ஆமாம், இதை வீட்டில் கடுமையாக ஆண்டவர் பேசிடுவார். வேணும்னு சொன்னால் சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடலையா அவர் ஆண்டவர்? அப்போ இதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னது என்னவோ அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பிடிக்காது. ஆண்டவர் சொன்னார், காலம்பரை உன் வேலையை என்கிட்ட கொடுப்பா, காலம்பரை என்ன தேடு. ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா எங்கேயும் போது என்ன தேடுங்கிறாரு ஆண்டவர். அன்னைக்கு தான் எனக்கு லீவு நாள். அது ஹாலிடே இல்லை, ஹோலிடே. நம்ம என்ன பண்ணிட்டாங்க அதை? ஆமாம், ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, ஹாலிடே ஆண்டவர், இன்னைக்கு லீவு நாள் ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ வேலை இருக்கு ஆண்டவரே, நான் இந்த ஒரு வார ப்ரோக்ராம் அன்னைக்கு தான் செய்யணும்னு வச்சிருக்கேன் ஆண்டவரே, வெறுங்க. அதுதான் சிலுவை. ஆமே. இப்போ எது அறன்னு தெரியுதுங்களா? இதுதான் அறம். நீங்கள் ஆண்டவரை தேடி பின்னாடி வரணும்னா அந்த அறம் என்ன என்று சொன்னால், உங்கள் ஆண்டவரை விட்டு வெளியில் அகத்துற எந்த காரியத்தையும் நீங்கள் வெறுத்து விடுவீர்களானால் அதுதான் உங்களுடைய சிலுவை. நீங்கள் அதை சுமந்து வாருங்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்போ நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஆமாம், தேவ சாயலா மாறுற மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க? புதிய மனுஷனை தரிச்சு கொள்ளணுமா? அப்போ தேவ சாயல்னா எப்படி இருக்கணும்? அவர் தாடி வச்சிருக்கிற மாதிரி, அவர் முடி வச்சிருக்கிற மாதிரி அது இல்லை தேவ சாயல். அவருடைய சாயல் எப்படி இருக்குங்க? எப்படி எதாவது சொல்லுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தை. அப்போ அதே சாயல் நமக்குள்ள என்ன செய்யணுங்க? ஆமாம், அதுதான் மாற்றங்கள் உண்டாகிற காரியங்கள். புதிய மனுஷன் அதுதான். நான் முன்னாடி அன்பா இல்லை, இயேசுநாதர் அன்பா இருந்தார், நான் அன்பா மாறிட்டேங்க. அப்புறம் அப்படியா? ஆமாம், எல்லாரையும் அவர் நேசிக்க ஆரம்பித்தார், நானும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் சத்ருவை பார்த்து சொன்னார், அவனை கொல்ல ஒன்றவன் பார்த்து சொன்னார், இவங்களை மன்னிங்கன்னு சொன்னார், நானும் எனக்கு சண்டை போட்டவனை பார்த்து மன்னிங்கன்னு சொல்லிட்டேங்க. மாற்றங்கள். இதுதான் அறம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம இந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஆராதனைக்கு போகிறதும் ஜெபிக்கிறதும் வேதங்களை வாசிக்கிறதும் மட்டும் ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இது ஒரு பகுதி. ஆனால் தேவனுடைய அறநெறிகளை பின்பற்றி நாம் போகும் பொழுது முதல்ல என் வாழ்க்கை மாற்றங்கள் உண்டாகணும். சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசாக மாறிடணும். ஒன்று கூட பேலன்ஸ் இருக்கக்கூடாது. நான் முன்ன மாதிரி இருந்தேன்னா அந்த வார்த்தையை வந்துடக்கூடாது நம்மள்கிட்ட. ஏன்? அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ மறந்தே போயிருக்கணும். முன்னாடி என்ன பண்ணணும்? முன்னாடி கோபமாக இருந்தோமா, மறந்தே போயிடுச்சியா, அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடணும். அதுதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல, நீங்கள் புதிதாக்கப்படுகிறீர்கள். அந்த பழசெல்லாம் அழிஞ்சு போயிடணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாய்த்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க? நம்ம மறுரூபம் ஆகிக்கொண்டிருக்கிறோமா? மறுரூபம் ஆகிறோமாங்க. நம்ம முன்னாடி இருக்கிறத காட்டிலும் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கனா? ஆண்டவர் சொல்ற, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டுங்கிறாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்ட்ட மாற்றம் இருந்திருக்கணுமே. பக்கத்தில் இருக்கவன் பார்த்து சொல்கிறாங்களா, நீ முன்ன மாதிரி இல்லைப்பா. ஆனால் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறது, முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க, முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெருசாக போச்சுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பிபி சுகர் வரும். இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
முன்ன மாதிரி நீங்கள் இல்லைங்க, ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்களே, முன்ன மாதிரி இல்லையே, உங்கள் மூஞ்சி ஒரு பிரகாசமாக இருக்குதே. இங்கே கவனிங்க, புரியுதுங்களா? இதை தான் கவனிக்கணும். இதுதான் உங்களை மாற்றம் கொண்டு வர போகுது. இந்த மாதிரி யாராவது பேசிடுவோமா? இது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருந்தால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அப்படியே இருக்கிறாருங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, முன்ன எப்படி இருந்தீங்கன்னா அப்படியே தாங்க இருக்கிறீங்க. ஆமாம், அப்படியே இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். பார்த்தா சொல்லணும், இல்லையே முன்ன மாதிரி இல்லையே, நீங்கள் முன்னாடிலாம் கொஞ்சம் டப்ப டப்பன்னு இருப்பீங்க, இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்களே. உங்கள் வீட்டில் ஜெபம் சத்தமெல்லாம் வந்துட்டு இருக்கு, புதுசாக பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க போல இருக்கு, பரவாயில்லையே, ஏதோ ஒன்று வந்துருச்சு போல இருக்க. இது வேணும். இதுதான் உங்களுடைய பர்சனாலிட்டி மாறுகிற காரியங்கள். முதல் காரியம், உங்களுடைய சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி. உங்களுடைய வாழ்க்கையில் தேவ அறநெறிகள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றங்களை கொண்டு வருகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது, சேஞ்ச் ஆகிறது, மாறிக்கிட்டே இருக்குது. ஆமென். அப்படி சேஞ்ச் இல்லைன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ண பாருங்க. சரி, அடுத்ததாக ஒரு காரியம், சேஞ்ச் யுவர் இன்ஸ்பிரேஷன். தூண்டுகிற காரியங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது என்னங்க, எனக்குள்ள ஒரு உற்சாகப்படுத்துகிற காரியம் என்கிட்ட வரணும், மாறணும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? கணம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். அதான் கணம் பண்ணுறாரு, அப்படி தானே? முன்னாடி நாட்களில் என்ன பண்ணுவாங்க, சர்வேஸ்வரனுக்கு சோத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், இப்போ சோத்திரன்ட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, பிரைஸ் தி லார்ட் பிரதர். அது என்ன குட் மார்னிங்கா? அது என்ன அர்த்தமும் புரியல. பிரைஸ் தி லார்ட் பிரதர், புரியுதுங்களா? கணம் பண்ணுதுன்னா என்ன பிரதர், நல்லா இருக்கீங்களா? இதுதான் கணம் பண்ணுற காரியம். ஆனால் நம்ம போய் யார்கிட்ட பேசுவோங்க, தேடி பிடிச்சி எங்கள் ஃப்ரெண்டு இருக்காரான்னு பார்த்துட்டு, என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா? தெரியாத நபரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்னங்க வருதான்? பிரதர் எங்கே இருந்து வர்றீங்க? ஒரு சர்ச்சில் வந்தவங்களை வந்து எங்கே இருந்து வர்றீங்க பிரதர், என்ன எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேலை பார்க்குறீங்க, நம்ம எதாவது விசாரிப்பு தன்மை இருக்குதாங்க? இருக்குது. இல்லைன்னா மாற்றிக்கங்கிற, அதை சேஞ்ச் பண்ண தான் சொல்கிறாங்க. உங்களோட உயர்வை மாற்றிக்கொள்ளும், கணம் பண்ணதிலே ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள். யாரை கணம் பண்ணுறோம்? நண்பரை பார்த்து நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியான்னு கேட்கறல என்னங்க இருக்கு? யாரோ ஒரு புது நபரை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டால் என்ன பண்ணிருங்க? சந்தோஷமாக இருக்கணும். அவர் பார்த்து சொல்லுவார், பரவாயில்லையே அந்த சர்ச்சில் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன அந்த சர்ச்சுக்கு போனால் பாருங்கள் எல்லாரும் நம்மளை விசாரிப்பாங்கங்க. அதுதாங்க இன்ஸ்பிரேஷன். அது நமக்குள்ளே இருக்குதா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கி முயற்சி செய்யுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து யாராவது புதுசாக வந்து இதெல்லாம் யாரோட பேசாத ஆளை பார்த்து, ஏங்க நீ எங்கே இருந்து வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லி பாருங்க. அப்போ இந்த சபையினுடைய மாற்றங்கள் உண்டாகும். அதான் அறநெறி. அது இன்னைக்கு சபையில் இல்லாததுனால தான் இன்னைக்கு யாரும் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. அவன் பாட்டுக்கு வர்றான், யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாம் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஐயா நம்ம வந்தால் கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. அது என்னத்துக்கு அங்கே போய் பார்க்குறது? இப்படியே போயிடுவாங்க. நீங்கள் புதிதாய் ஒருவரை வந்தால் அவங்கள நீங்கள் கணம் பண்ண ஆரம்பிங்க. அதுதாங்க கிறிஸ்தவ அறம். அந்த அறம் இருக்குமானால் ஒரு சபை வளர ஆரம்பிக்கும். ஒருத்தட்டையும் அறம் ஆமேன் வரலையே. ஆமே, மாறுங்க, மாறணும், மாறி தான் ஆக வேண்டும். ஆமே. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதிலே நியமிக்கப்பட்டபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். ஆமாம், நாங்கள் பொட்டு காணிக்கை பொட்டில் கூட என்ன சொல்லிடுவாங்க, ஆமாம் உற்சாகமாக கொடுக்குறோம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் நீங்கள் உற்சாகமாக கொடுத்தா கர்த்தர் எப்படி கொடுப்பாருங்க? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். எங்கே இந்த ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அந்த காணிக்கை பொட்டியில் போட்டால் பாஸ்டர் வளர்ந்துருவாருங்க. அவர் அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக சுட்டிட்டு போயிடுவார். அப்படியே அவர் எதாவது வாங்கிக்குவார். இதில் கொடுத்தாச்சுல்ல, அங்கே கணக்கு கேட்பார் அவர். ஊழியக்காரன் கணக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது.
இங்கே இருக்கிற கணக்கை நான் எடுத்தேன்னு சொன்னால் இதுக்கு கணக்கை நான் ஒப்புவிக்கணும். ஆண்டவர் கணக்கில் சரியாக இருப்பாரா இருக்க மாட்டாருங்க. அவர் ஒழுங்கும் கிரகமும் உள்ள தேவன். ஆமென். அவர் கரெக்டாக கேட்பாரு. ஆனால் கொடுக்குற வேண்டிய காரியத்தில் என்ன செய்யணுங்க, நான் சரியாக கொடுக்கணும். அதுதான் கரெக்ட். நீங்கள் உற்சாகமாக குடியா, ஒன்றும் விசனம் பட்டெல்லாம் கொடுக்க வேணாம். விசனம் விட்டால் போயிருங்க, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு காணிக்க முடிக்க கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்க. யாரும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தலை. கொடுக்க முடியலாம் பரவாயில்ல. ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் அடுத்த வாரம் வரும்போது எனக்கு கொடுக்கறதுக்கு காசை கொடுங்க ஆண்டவரை. நீங்கள் இதை ஜெபம் பண்ணுங்க. கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க. கொடுக்க முடியுதா, சந்தோஷமாய் கொடுங்கள். கொடுக்க முடியலையா, சோத்திர ஆண்டவரே, அடுத்த வாரம் எனக்கு கையில் காசை கொடுங்க ஆண்டவரே சொல்லிட்டு போங்களேங்க. ஆமே, நம்ம அப்பா தானே. ஆமே, கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். நீங்கள் அப்படி செய்யுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு கொடுக்குறதுல ரொம்ப கஷ்டப்படலாம் கொடுக்க வேண்டாம். ஆமாம், ஸ்ரீலங்கா காசெல்லாம் போட்டுற வேண்டியது, இந்த கிழிஞ்ச காசெல்லாம் போட்டுற வேண்டியது, அது செல்லாதுன்னு சொல்லி நானும் ஒதுக்கி வச்சாச்சு. இது ஸ்டாப்லர் போட்டு ஒட்டி, இந்த இது செல்லோ டேப்பு போட்டு ஒட்டி இதெல்லாம் போட வேண்டியதில்லை. நீங்கள் பேசாமல் இருந்துங்க. அதனால் பேசாமல் போட்டால் கூட ஆண்டவரை கணப்படுத்துறதா இருக்கும். ஆனால் ஒட்டி போட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவர் எங்கள் பேங்க்கு தூக்கிட்டு போவார். அவர் அதெல்லாம் போக மாட்டார், தூக்கி ஓரம் வச்சுறதோடு சரி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கொடுக்கறதுல உற்சாகமாக கொடுங்க, சரியாய் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். ஆமாம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணுறாங்களா யாருங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுறனால யாருங்க? ஜெபம் பண்ணுறாள். என்னங்க சிரிக்கிறீங்க? இது அப்படி தானேங்க போட்டிருக்கு. நீதி. ஆமாம், உங்கள்கிட்ட இப்போ ஜெப குறிப்பு கொடுத்தா நீங்கள்லாம் யாருங்க? ஏன் அப்புறம் சந்தேகப்படுறீங்க? உங்களோட பாவத்திலேருந்து ஆண்டவர் என்ன வாங்கியிருக்காருங்க? அப்புறம் என்ன அதில் டவுட்டு? நான் நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதுல என்னங்க தவறா இருக்கீங்க? நான் பரிசுத்தவான். ஏன் என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சல, நான் பரிசுத்தவான் தான். நான் அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் நீதிமான் தான். பயப்படாதீங்க, வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது என்ன சொல்லிருக்கு வாசிங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனதாக இருக்குது. அப்போல்லாம் நம்மளாம் நீதிமான் தான். ஆமென். நம்பிக்கை வைங்க. அதுதான் இன்ஸ்பிரேஷன். உங்களை தூண்டி விடுறோம், எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்துருங்கிட்டு ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் தான் அது. அதனால் என்ன பண்ணுறாங்க, உற்சாகமாக பண்ணுங்க. நாங்கள் போடுறோம், நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம். இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை பார்த்தோடதோடு போயிடாதீங்க, அதுலேயே ஆமேன் போட்டுடுறீங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அது நான் தான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணுங்க? பிரதர் என்ன உடம்பு சரியில்லையா, சிஸ்டர் என்ன உடம்பு சரியில்லைங்களா, சரி நான் ஜெபம் பண்ணுறேங்க உங்களுக்காக. அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. ஆமேன் போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க நினச்சிக்கிட்டோம். கூப்பிட்டு விசாரிங்க. அந்த விசாரிப்பு தன்மை நமக்கு தேவையாக இருக்கிறது. அதுதான் ஊக்கமான ஜெபம், அதுதான் நீதிமான்களுடைய ஜெபம். அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ இனிமே யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு போட்டால் என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஃபோன் பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ணியாவது என்ன பண்ணுவோம், பிரதர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். ஒரு ஆறுதலான வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க போகிறீங்க. ஆமேன். இதுவே அறநெறி. ஒன்று ஒன்று சொல்லிட்டு வரேன், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சு வாங்க. சரி, எபேசியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 11லேருந்து இருக்குது, 18வது வசனத்தை மட்டும் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி. சரி, 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை. இப்போதான் நம்ம பிசாசை கண்ட நம்ம என்ன பண்ணுறாங்க, ஓடி ஒளிஞ்சிடுறோம், தகடெல்லாம் வாங்கி பத்திரப்படுத்துகிறோம், படுக்கையில் தலையில் என்ன பண்ணி விடுறாங்க, பைபிள்லாம் கொண்டு போய் வச்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு என்ன பண்ணுங்கிறாரு, அவரே ஏற்று நின்று சொல்லும்போது நம்ம ஏங்க எதுக்க மாட்டேங்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அழகா இருக்குல்ல?
நீ எதிர்த்தா போதும் ஓடி போவான் இருக்கு. ஆனால் அவனை கண்டாலே நம்ம என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்க? ஹலோ, புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? பிசாசுக்கு நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ எதிர்த்தா போதும் ஓடி போயிடுவான்னு சொல்கிறாரு. அதுக்காக நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிங்கன்னு சொன்னார். சண்டை போட சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? அதை தொடர்ந்து வாசிங்க. சத்தியம் என்னும் வாசிங்க. கச்சையையும் கட்டினவர்களாயும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் தொடுத்தவர்களாயும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக பிடித்து கொண்டவர்களாய் என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாரும் சொல்லுங்களேன் ஒரு அடி. ஒரு சத்தம் வரலையே. கடைசி வசனம் மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான் சொன்னாருங்க. நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு நில்லுப்பான்னாரு. பிசாசு என்ன பண்ணுவான்? ஓடி போவான்னு சொல்லியிருக்கு. நீங்க பிசாசை கண்டு நீங்க தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. அவன் ஓடுவான்னு சொல்றாரு, நம்ம ஓடுறான் கடந்துக்கிட்டு. அப்ப ஏன் இந்த ஓட்டம் நமக்கு இருக்குங்க? இன்னும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை புரிஞ்சுக்கல, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தெரிஞ்சுக்கல, கிறிஸ்துவனுடைய அறநெறிகளை தெரிஞ்சு கொள்ளல. அப்ப இதெல்லாம் நான் தெரிஞ்சிருந்தேன்னா என் வாழ்க்கையில பிசாசை கண்டு நான் என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டேன். பிசாசு நம்ம என்னமோ தலைவிரி கோலமாக இருக்கிறதையும் அப்படியே தலையாட்டிட்டு வர்றதையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்க. அழகாக தான் வருவான். அவன் ஃப்ரெண்டு மாதிரி தான் வருவான். நேசிக்கிற விதமாக தான் வருவான். நம்ம நேரத்தை எப்படி கெடுக்கிற விதமாக தான் ஒருத்தன் வருவான். ஆதாம் ஏவல்கிட்ட போய் இருக்கும்போது என்ன அப்படியே தலைவரி வச்சுட்டா போட்டு நின்னாங்க. பயமுறுத்துற மாதிரி பயந்துச்சு. அந்த அம்மா ஓடி போயிருக்கும். உண்மை. இப்போ நாம் நினைக்கிற மாதிரி தலைவரி குளமாக வந்து அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குங்க? அது பாம்பு மாதிரி வந்துச்சு. அப்பவும் என்ன பண்ணது? பயப்படலை. போய் பக்கத்தில் போய் நின்று என்ன ஏது விசாரிச்சுக்கிட்டு அது என்ன சொல்லுது? இந்த கனியை சாப்பிட்டு பாறேன், நீ தேவனை போல இருப்பியே, நீ அதெல்லாம் சாக மாட்டியே. எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்குது. இப்படி தான் பிசாசு வரும். இதுக்கு தான் நீங்கள் சர்வாயுதத்தை வச்சு ஏற்றுனீங்க. அந்த சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னா சண்டை போடுற கருவி இல்லை. அந்த கருவியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திரும்ப ஒரு வாட்டி வாசிக்கலாமா? சத்தியம் என்னும் சத்தியம் என்னும் கச்சை. அப்படி சரி, போதுமானது. இதே நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதனால எழுதி வச்சுக்கன்னு சொல்கிறேன். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரிச்சுக்கணுமா? அப்படி தரிச்சுக்கிட்டு நின்னாலே போதும். பிசாசு என்ன பண்ணிடுறாங்க? எதிர்த்து நிலம் ஓடி போயிடுறாங்கிறாங்க. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க. அப்போ தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அது வரல நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, பேரை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். சேஞ்ச் யுவர் இன்ஸ்பிரேஷன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உற்சாகத்தை நீங்கள் எதில், உங்களுடைய தூக்குதல் எதில் இருக்குதோ அதில் அந்த இடத்துக்கு வந்துருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் தூண்டுதல் அதுக்குள்ளே தான் இருக்கணும். வாசிக்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 17 வசனங்கள் வரை. ஆமாம், விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் அவனு என் நாமத்தினாலே. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான் இல்லைங்களா? பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியசு மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்கள். ஒரு நாள் அதை டெஸ்ட் பண்ணி என்ன செய்யலாங்க? என்னங்க டெஸ்ட் பண்ணியிருக்கமா? ஏன் டெஸ்ட் பண்ணல? சர்வாயுத வர்க்கத்தை போடலை. சர்வாயுத வர்க்கம் போட்டோம்னா பிசாசை கண்டு பயப்பட மாட்டோம், கையை வச்சுருவோம். நமக்கே இன்னும் நம்மளை பற்றின இன்னும் என்னன்னு இல்லைங்க. ஆமாம், நம்பிக்கையே வரல. நான் இன்னும் கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேனா இல்லை இங்கேயே அறகுறையா? நீங்கள் இந்த அறகுறையை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஆமென். மாற்றங்கள் தேவை, மாற்றங்கள் தேவை. நம்ம அந்த மாற்றங்களை தான் கொண்டு வரணுங்க. ஆண்டவர் சொல்றார் விசுவாசிகளாக நடக்கணும். நான் நம்ம சொல்லணும், நீங்களாம் யாருங்க? நாங்கள் இந்த சபை விசுவாசி. அப்படியே நல்லா காலரை தூக்கி விட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் விசுவாசிங்கிற சொல்றதுலேயே ஒரு பெரிய, ஆமாம், நமக்கு ஒரு பெரிய கௌரவம் மாதிரி நினச்சி விசுவாசின்னு சொல்கிறான். விசுவாசி இப்படி நடப்பான அது மாதிரி செய்யறியானா? அது எப்படி நடக்கிறது? ஏதாவது நடக்காமல் போயிடுச்சுன்னா நம்மளை கேவலமாக நினச்சிடுவானே. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவரு. நடக்குதா நடக்கலையான்னு அவரு கவலைப்பட வேண்டியது. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? மாறலாமா? மாறலாமா? இன்னமும் சரியாக வர மாட்டேங்குதுங்க. நீங்கள் மாறுங்க. கையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒருத்தன் வீட்டு போனால் ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுப்பா, நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுறேன், உனக்கு சுகமாகுதான்னு பாருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க.
ஐயா அதுக்கெல்லாம் அது மாதிரி போயிட்டு வந்து ஆளை சாவடிச்சிட்டு வந்த ஆள்லாம் உண்டு. ஆமாங்க, கேளுங்க. அவர் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்தார். போய் ஜாப் பண்ணார், ஃபினிஷ். அது ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு. அவங்களே சொன்னாங்க, அப்பா சந்தோஷங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இருக்கு. அது பாருங்க, அதுவும் ஒரு அதுவும் ஒரு ஜபம் தானேங்க. ஆண்டவரே இவரை உன் கையில் ஒப்படைக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு, ஒப்படைச்சாச்சு. போயிட்டார், அவர் நேராக போயிட்டார். வீட்டில் இருக்கவங்க தொந்தரவு இல்லை, அவருக்கும் தொந்தரவு இல்லை. அப்போ ஏதோ ஜபம் கேட்குது. அப்போ நீ வச்சு ஜபம் பண்ணாதான் நமக்கு என்ன தெரியும். ஆனால் அவர் இன்னும் வியாதி சில கையில் வைக்கல. வச்சார்னா வியாதி போகுதா இல்லையான்னு அவருக்கு தெரியும். சரி, சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாங்க. மத்தேயு எழுதின புத்தகம் 28:20. நம்ம டெஸ்ட் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுங்க, மாறுங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு அர்த்தம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீ எங்க போய் என் சுவிசேஷத்தை சொல்ல போறியோ உன்னோட கூட நான் என்ன செஞ்சிடறேன். ஆமே. இன்னைக்கு யார் யார் ட்ராக்ஸ் கொடுக்குற எங்களோட வர்றாங்களோ அவங்களோடலாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க. வேதம் தான் சொல்லுது. நீ புறப்பட்டு போய் சொல்ல போனியா நான் பின்னாடியே வந்துடுவேங்கிறார். அதில் வந்து ஆண்டவரை கூப்பிட்டு வெத்தலை பார்க்கலாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பூசை போட்டு மணி அடிச்செல்லாம் அவரை கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஆண்டவரை சொல்ல போகிறேன், ஆண்டவர் உங்க வார்த்தையை சொல்ல போகிறேன், பின்னாடியே வந்து நின்றுவார். நான் உனக்கு தைரியமாக இருக்கேன், நீ போ, நீ நான் சொல்கிறேன், உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென். இப்போ இதுதாங்க நமக்குள்ள சேஞ்ச் யுவர் இன்ஸ்பிரேஷன். உங்களுடைய உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். வசனங்கள் நம்மளை நிறைய சொல்லி கொடுக்குதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், உற்சாகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ இருக்கிறோம் கிறிஸ்தவத்தில். ஒரு நாள் வருவார், அவர் தூக்கிட்டு போவாரா போக மாட்டாருங்கிறது இன்னும் நமக்கு எப்படி இருக்குங்க. ஆண்டவர் வந்தால் நான் மேலே போயிடுவேன் இல்லைங்களா. அவன் சொல்கிறாரு பாருங்க, பவுலப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியிடம். கரெக்டாக சொல்கிறாரு. போனேன்னா எனக்கு கிரீடம் இருக்குப்பா, ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அப்போ எவ்வளோ நேர்த்தியாக அவருடைய அந்த அந்த ஆண்டவருடைய அந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை இவர் சரியாக ஓடி இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். உங்களோட மனநிலைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். என்ன மனநிலையை மாற்றணுங்க? மத்தேயு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அப்படி தள்ளிடலாம் என்று. அப்போ ஒரு சட்டத்தை படி உங்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி தள்ளிடலாமாயா அப்படின்னாரு. அவர் காரணம் சொல்கிறாரு, விபச்சாரத்தினால அன்றி நீ எது யாரும் என்ன செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது அப்படிங்கிறாரு. இவன் என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மோசே சொன்னாரே சொல்லி நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிருக்காரு. 100 வசனத்தை கூட வாசிங்க, தெரியும். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. அவர் என்ன சொல்றாருங்க, இயேசு கிறிஸ்துவை போய் ஒரு உபச்சார சிறியை கொண்டு பிடிச்சி விட்டாங்க. இந்த அம்மா மேலே கல்லெறிஞ்சு கொள்ளணும் நியாயப்பிரமாணம் சொல்லுது. செய்யலாமா கூடாதா? இவர் யூதர், நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளாதான் இருக்கிறாரு. ஆகவே இவருக்குள்ள என்ன இருக்கணுங்க, கல்லெறிஞ்சுதான் கொல்லணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சட்டப்படி இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தில் கரெக்டாக உறுதியாக இருக்கிறோம். என்ன செய்யணுங்க, அவர் மேலே விபச்சாரத்தில் பிடிச்சாச்சு, கல்லெறிஞ்சு அந்த அம்மா என்ன செஞ்சிருங்க, கொல்லணும். ஆண்டவர் எல்லாம் கல்லை வச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆமாப்பா நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் யார் பாவம் பண்ணாத ஆள் இருக்கீங்க பற்றியா, நம்ம பாவம் பண்ணிடுச்சு. யார் பாவம் பண்ணாமல் இருக்கீங்க பற்றியா, அவன் முதல்ல கல்லெறிங்கப்பான்னாங்க. திரும்பி பார்த்தா ஒருத்தரிங்க. ஏன் என்னங்க, நம்ம என்ன சொல்கிறோம், இன்னொருத்தனை பார்த்து பாவின்னுட்டு இருக்கோம். என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்கல, உங்கள் கண்ணில் தூசி இருக்கிற மாதிரி இருக்க, உங்கள் கண்ணில் உத்தரமே இருக்கப்பா. நம்ம அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே. உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. நம்மளும் அந்த காரியம் தான் செஞ்சுருக்கிறோம், நம்மளும் அதை தாண்டி தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு தண்ணி அடிக்கிறேன் நான் பார்த்துட்டு, இந்த பாவிங்க கெட்டு குட்டிச்சரணும் எவ்வளோ சொன்னாலும் அறிவு இருக்கார். நான் அதை தாண்டி தான்ப்பா வந்திருக்கிறேன்,
எனக்கு ஒருத்தர் சொன்னதானே வந்திருக்கிறேன். அவருக்கு யார் சொல்றது? யாருங்க சொல்றது? எனக்கு ஒருத்தர் சொன்னதுனால நான் மாறிட்டேங்க. நான் தண்ணி அடித்தவன், நான் பாவியாக இருந்தேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் சுவிசேஷத்தை சொன்னார், நான் பாவம் எனக்குள்ளே மாறிடுச்சு. இன்னொருத்தனை பார்த்து சொல்கிறான், இவெல்லாம் கெட்டு குட்டிச்சோராக போகிறாங்கய்யா, உருப்படாமல் போகிறாங்களான்னு சொல்லிட்டு இருக்கேனே, அவனுக்கு யாருங்க சொல்கிறது? நான் தான் சொல்லணும். அப்போ உங்கள் மைண்ட் செட் என்ன இருக்கணும்? மாற்றுங்க. ஆமாம், நமக்கு ஒருத்தர் சொன்னார்ல, அவனுக்கு ஒருத்தர் சொல்லலையே, நான் தான் சொல்லணும். இந்த மாற்றம் நமக்குள்ளே வருமானால் இதுவே கிறிஸ்தவம். ஆமாம், எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறது கிறிஸ்தவம் இல்லை. அதை மாற்ற முயற்சி செய்கிறது தான் கிறிஸ்தவமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வரை. ஆமாம் ஆமாம், அதே காரியம் தான், முதல்ல சொன்ன காரியங்கள் தான் அதே இருக்கு. மத்தேயு 5:22 கூட வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் சகோதரனை பார்த்து முட்டாப்பையிலன்னு சொன்னால் என்ன பண்ணுறாருங்க? நமக்கு எரி நரகம் இருக்குங்கிறாரு. இப்போ எவ்வளோ புரியுதா? அப்போ எவ்வளவு நமக்கு பின்னாடி ஒரு பெரிய என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பயங்கரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். நீ அந்த பையன் இப்படி சரியில்லை, அவன் வீணாக போனவன், உருப்படாமல் போகிறான், எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னே, உனக்கு எரி நரகம் பின்னாடி இருக்குப்பா. யாரையும் குற்றவாளியாக சொல்லாதீங்க. வேதத்தில் அழகாக சொல்கிறது, கெட்ட வார்த்தை உன் வாயிலொன்றும். ஆமாம், நம்ம சொல்கிற உலக கெட்ட வார்த்தை இல்லை. நாசமாக போகாத, உருப்படாமல் போ, நாசமாக போ, நீ எந்த நாளும் முன்னேற மாட்டேன், இந்த தான் கெட்ட வார்த்தை. இந்த மாதிரி சொல்லாதான்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமேன் ஆமேன். ஆமாம், இனி சொல்லாது இருப்பாயாக, அப்படி தான் வேதம் சொல்லுது. ஸோ உங்களுடைய சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், நீங்கள் மாற்றிக்கிங்க. என்னங்க அப்போ பண்ண தப்புக்கு திட்டுறதா இல்லையாங்க? நீ ஜெபம் பண்ணுங்கிறாரு அவர். நீங்கள் திட்டாதீங்க, ஜெபம் பண்ணுங்கிறாரு. மாறி வரட்டுமே, ஏன் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேங்கிறோம்? நம்மளே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் நம்மளை தீர்ப்பு செய்கிறதுக்கு நம்ம கையில் கொடுத்தாருன்னு வச்சுங்க, உலகத்தில் ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான். ஆமாம், இருக்க மாட்டான். எல்லாத்தையும் மொத்தமும் காலி பண்ணியிருப்போம். ஏன் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம அப்படின்னா நம்மளும் முடிஞ்சு போச்சு கதை. ஒருத்தனும் உலகத்தில் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கிறிஸ்தவத்தை, உங்களுடைய அறநெறிகளை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார்கள் இருக்கிறார். எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் மாறணும்னு சொன்னால், எல்லாரையும் மாற்றுறது முக்கியம் இல்லைங்க. நம்மள்கிட்ட ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் பொழுது தான் இந்த இருங்கலூர் மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இருங்கலூர் இயேசுவுக்காக மாற வேண்டுமானால் சபை இயேசுவுக்காக மாற வேண்டும். ஆமென். அதனால தான் சொல்கிறேன், சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி, சேஞ்ச் யுவர் இன்ஸ்பிரேஷன். உங்கள் எல்லாத்திலையும் நீங்கள் மாற்ற ஆரம்பிங்க. சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், உங்களுடைய நினைவுகளை மாற்றுங்கள். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமாம், அதாங்க, உங்களை யார் அழைச்சதுங்க? அவருடைய தீர்மானத்தின்படியாக யார் அழைக்கப்பட்டிருக்காங்க? அவருடைய தீர்மானத்தின்படி யார் அழைக்கப்பட்டிருக்கிறா? பத்து பேர் தானா? 10 பேர் தான் சொல்கிறாங்க, யாரும் சொல்லலைங்க. நான் என்னை பற்றி என்ன புரிஞ்சுக்கல. நான் தான் ஆண்டோடைய தீர்மானத்தின்படி சந்தோஷமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா வேணுமா? யாரும் எனக்கு வேணும். ஐயா உன்னை தான் தீர்மானத்தின்படி அழைக்க விட்டாங்க. அப்படியா? அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. யாரை முன்குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்போ நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருங்க. அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறதுனால தான் இந்த வேதம் சொல்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் நடந்து கொண்டு இருக்கும். இல்லைங்க, ஏதோ ஒரு காரியம் உங்கள்கிட்ட தப்பான காரியம் எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வேலி பிரிச்சிருக்குன்னு அர்த்தம்.
நீங்கள் ஆண்டவர் விட்டு நகர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா யோபுவையும் போல என்ன செஞ்சிருவாருங்க, வேலையை சுற்றி பாதுகாத்து இருப்பார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட சகலத்துக்கு நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியம் நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை விட்டு வெளியே போயிட்டீங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இது நல்ல கனி இல்லைப்பா, புளிப்பாக இருக்கேன்னு சொல்லி கொஞ்சோண்டு என்ன பண்ணிட்டார், வேலையை பிரித்து போட்டார்னு அர்த்தம். ஆமென். கரவுல குறை சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு திருமணத்திற்கு, ஒரு இல்லறத்திற்கு, எப்படி ஒரு வாழ்க்கைக்கு அறம் எப்படி தேவைப்படுகிறதோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துறவரமாக மாறுவதற்கு அந்த துறவரத்திற்கான அறம் எப்படி தேவைப்படுகிறதோ, அப்படியாக கிறிஸ்தவத்திற்கும் ஒரு அறம் தேவைப்படுகிறது. அந்த கிறிஸ்தவ அறம் இருக்கிற சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். நாமெல்லாம் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருந்தா போதுங்க, இந்த இருங்கலூர் பகுதி ஆண்டவருக்கென்று மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த மாற்றங்கள் நம்ம இடத்துல ஒரு ஒழுங்கை கொண்டு வரும். இந்த ஒழுங்கு தான் நம்மளை என்ன பண்ணுங்க, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு கண்ணில் பார்வையை பட ஆரம்பிக்கும். இந்த இடத்துக்கு போனால் நல்லது நடக்கும் என்கிற உள்ளத்திலே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ நமக்கு முடிவுக்கு வரணும். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ அறம் உள்ள ஜனங்களாக நாம் இருப்போமானால், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடக்கிறமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். அப்போ கிறிஸ்தவ அறம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் பெயர் அவருடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவங்க மட்டும்தான் எங்க போவாங்க, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஏன்னா அங்கே தான் பேர் எழுதி வச்சிருப்பாரு. கிறிஸ்தவ அறம் இல்லாத, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாத, கிறிஸ்தவ நெறிமுறைகளை பின்பற்றாத ஜனங்களுடைய பெயர் அதிலே எழுதப்படாது. பாப்பரில் ஆண்டவருக்கு தெரியும்ல, தான் பிள்ளைங்க யாருன்னு தெரியுமா தெரியாதா? நம்ம பிள்ளைங்களை பேர் சொல்லி கூப்பிட்றோமா இல்லையாங்க? 10 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க பேர் சொல்லி கூப்பிட்றோமா இல்லையா? ஆமே. ஆமாம், அந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்கும்போது நான் பேர் சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்களே, மூத்தவனை, ரெண்டாவதுனா, நடுவுலவனை, இப்படியே கூப்பிட்டுறாங்களா இல்லையாங்க? அடையாளம் கண்டுக்கிட்டாங்களா இல்லையாங்க? அப்போ கடவுளும் நம்மளை அடையாளம் காண முடியுமா, காண முடியாதாங்க? கண்டுபிடிக்கிறாருங்க. ஆமே, நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறாருங்க. எங்கேயோ ரோட்டில் உட்காந்துருக்க பிச்சைக்காரன், ஆண்டவருடைய அறநெறியில் இருந்திருக்கிற மனுஷன், அவன் ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுகிறான். பேர் இருக்குங்க அவனுக்கு. பேர் இருக்கா இல்லையாங்க? என்ன பேர் தெரியுமா? லாசர் தானே? பேர் இருக்கு இல்லையா? எழுதப்பட்டிருக்கா இல்லையா? பிச்சைக்காரன் தானே. அப்போ ஆண்டவருக்குள்ள தானே. அவர் ஐஸ்வர்யானே. அவர் பேரு காணும். ஐஸ்வர்யன் பேர்லாம் ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யன் தான் இருக்குது, ஒரு பேரையும் காணும். மற்றவன் பேர்லாம் இருக்குது. அப்போ யார் கர்த்தருடைய பிள்ளைகள், யார் ஆண்டவருடைய அறநெறிகளை வாழுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் தேவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறதா இருக்கிறது. அப்படி எழுதப்படும் பொழுது நித்திய ராஜ்யம் நமக்குள்ளாக மாறுகிறது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிறீங்க? எத்தனை பேர் மாற விரும்புகிறீங்க? எல்லாமே மாறி தான் ஆகணும். ஆமென். நான் கொடுத்ததை நீங்கள் திரும்ப ஒரு முறை வீட்டில் போய் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது.